நம்ம இப்போ 7th இருக்கக்கூடிய விருந்தோம்பல்ன்ற டாப்பிக்கில் இருக்கிற ஷார்ட்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற பாடல் வந்து மனப்பாட பாடல் ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சுக்கோங்க. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உறையுள் புன் திறந்து குண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோயில் ஒன்றாகும் ஒன்றிலோயில். இந்த பாடலோட பொருள் படிச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. இதோட ஆத்தர் வந்து மூன்றுரை அரையனார். இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் இருக்க கடவுள் வாழ்த்து பாடல் மூலயமா வந்து இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர்ன்றது தெரியுது. இந்த பழமொழி 400 அப்படிங்கிறது வந்து 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இதுக்கு வந்து ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, இந்த பாடல் எல்லாத்துலேயுமே அதோட இறுதியில் பழமொழி வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த பாட்டிற்குரியது வந்து இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பொருள் வந்து ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ பொருள் வந்து மாறினா மலை, வறந்திருந்த அப்படிங்கிறது வறண்டிருந்த, புகவா அப்படிங்கிறது உணவாக, மடமகள் இளமகள், கொடுத்தாள் நல்கினாள், முன்றல் அப்படிங்கிறது வீட்டின் முன்னிடம் திண்ணை, இங்கு வீட்டை குறிக்கிறது. சரிங்களா? அந்த பழமொழி 400 அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில சிறப்பு பெயர் இருக்குது. அது வந்து என்னென்னா மூதுரை, முதுமொழி, உலக வசனம். ஸோ இந்த பழமொழி 400ல் 400 பாடல்கள் இருக்குது, 34 அதிகாரங்கள் இருக்குது. தொல்காப்பியர் வந்து பழமொழியை வந்து முத்து சொல் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.